ஜபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு குரலும் கொடுக்கறதில்ல, ஏன் வந்து இது நடக்கலை, எனக்கு கேட்டு சொல்லுங்கள். பாருங்கள், கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம என்ன ஆபிரகாமை போலவா இருக்கிறோம்? கடவுள் வெளிப்படுத்துவார், தேவன்னா வெளிப்படுத்துவார். அதை நான் கேட்பேன், உன்னுடைய பிரச்சனையிலேருந்து உனக்கு விடுதலை வேணுமா, ஏன் கடவுள் இந்த துன்பத்தை கொடுத்தாருன்னு உனக்கு காரணம் தெரியணுமா? இதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் குழந்தை இல்லை, ஏன் அவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்கேயுமே ஒரு அடையாளத்தை பார்க்க முடியல. பாருங்களேன், உனக்கு ஒரு மகன் கொடுக்கப்படுவார், அவ்வளோதான். உன்னுடைய இனத்தை வந்து வானத்தில் இருக்கிற விண்மீன்களைப் போலவும் மணலை போலவும் நான் பெருகச் செய்வேன். இதுதான் கடவுளுடைய வார்த்தை. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பல வேளைகளில் கடவுளை குறைபடுத்துவதாக, கடவுளையே ஒரு இரிட்டேஷனுக்கு உள்ளாக்குவதாக அமைந்திருக்கிறார். கடவுள்கிட்ட போய் நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்திங்கன்னா, இதை கொடுத்துரு, என் வீட்டுக்கு இது தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் தான் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பல்வேறு விதமான கட்டுப்பாட்டுகளோடு கடவுளிடத்தில் வந்து இந்த நம்மளுடைய தேவைகளை முன்வைக்கிறோம். நான் அடிப்படையிலேயே சொல்லிக் கொடுப்பது இதுதான், கடவுளை வந்து இதை அதை செய்யன்னு கமாண்ட் பண்ணுறதுக்கு நாம் யார்? கடவுள் இதை செய்வார். எது நல்லது என்பது கடவுளுக்கு தெரியும். ஒரு குழந்தை இருக்குதுன்னா அது அப்பாட்ட போய் தன் பிடிச்சதை கேட்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிடிச்சதை நம்ம கேட்கலாம், ஆனால் இதை தான் நீ செய்யணும்னு நம்ம சொல்வது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு காரியம். ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் ஒரு அதட்டல் போட்டுச்சுன்னா இப்படி தான் நீ செய்யணும்னு சொன்னால் அந்த தகப்பன் இதை ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? ஏன்னா குழந்தையினுடைய அறியாமை என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். ஒரு குழந்தை வந்து அழுது கொண்டு இருக்கிறது, ஒரு கடையில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறேன், குழந்தை அழுவுது. எதுக்கு அழுவுது? அந்த ஒரு பொருளை கேட்டு அழுகிறது. அதை வாங்கி கொடுத்தால்தான் என்ன என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய இதயத்தில் வந்தது. அவங்க அப்பா அடிக்கிறார். நான் கூட நினச்சேன், ஒரு குடும்பக்கார தகப்பனாக இருப்பாரோ, குழந்தை அடிக்கிறாரு, அது என்ன கேட்குது. அப்புறம் நான் மெதுவாக அவரிடத்தில் பேசினேன், என்ன சார் பாவம், ஏதோ ஜூஸ் கேட்குதா, அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னப்போ தான் அவர் சொன்னார், அது ஜூஸ் கேட்டால் பரவாயில்ல ஃபாதர், அதெல்லாம் வேணுமான்னு கேட்குறேன், வேணாங்குது, அந்த பாட்டில் வேணுமான்னு சொல்லி ஒரு பாட்டிலை காட்டுறாரு. அது ஃபினாயில் பாட்டில் அடுக்கி வச்சுருக்குறாங்க, அதுதான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுவுது. இதை ஒரு தகப்பன் எப்படி வாங்கி கொடுக்க முடியும்? இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான் கடவுள் நம்மளை வந்து சில வேளைகளில் கண்டித்து திருத்துவார். அது புரியாத போது நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஹோட்டலுக்கு போனோடனே ஆர்டர் போடுற மாதிரி, இவருக்கு பூரியை கொடு, அவருக்கு தோசையை கொடு, எனக்கு ஒரு ஊத்தாப்பம் கொடுன்னு நம்ம கேட்குறது போல் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுறோம். இல்லை, அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் தோற்று போகிறது. எப்படிப்பட்ட ஜெபம் ஜெயிக்கும்? நிறைய ஜெபத்தினுடைய படிநிலைகள் நிறைய இருக்குது.